எல்லாருக்கும் டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்குச்சுன்னு தெரியும். அப்படி தெரியலன்னா அதுக்காகவே நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க இந்த வீடியோ முடிச்சிட்டு அப்புறம் கூட அந்த வீடியோவை பார்க்கலாம். என்னதான் இந்த டைட்டானிக்கை பத்தி உலகமே பேசினாலும் RMS லூசிட்டானியா கப்பலை பத்தி அவ்வளவா இந்த உலகம் பேசல. அந்த RMS லூசிட்டானியா கப்பலும் கிட்டத்தட்ட டைட்டானிக் அளவு தான் இருந்துச்சு. அது எப்படி கடலுக்கடியில மூழ்குச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? மே 1, 1915 RMS லூசிட்டானியான்னு சொல்ற கப்பல் வந்து நியூயார்க்ல இருந்து யூகேல இருக்கிற லிவர்பூருக்கு கிளம்புச்சு. அப்போ முதல் உலக போர் வந்து அப்பதான் ஆரம்பிச்சதுனால அவ்வளவா போர் எங்கேயும் இல்ல. ஆனா மக்கள் கிட்ட ஏராளமான பதட்டங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நிச்சயமற்ற சூழ்நிலையில நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்துகிட்டு இருக்கும் போதே நமக்கெல்லாம் என்ன ஆகிற போது அப்படின்னு 1959 பயணிகள் RMS லூசிட்டானியால பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, முதல் உலக போரை இந்த நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பெருசு ஆகும் அப்படின்னு. இந்த ஸ்டோரியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். வெல்கம் டு Mystery of Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போலதான் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங்ல தான் ஒவ்வொரு நாடுமே போட்டிட்டாங்க, நம்ம கிட்ட தான் ஒரு சிறந்த கப்பல் இருக்கணும் அப்படின்னு. ஐரோப்பியில இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய மக்களும் படையெடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ஜெர்மனியும் ரொம்பவே ஆடம்பரமான வேகமான கப்பலையும் உருவாக்கிட்டு வந்தாங்க. அப்போ 1899ல ஜெர்மனில இருந்து உருவான கைசர்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்து அட்லாண்டிக் ஓஷனை ரொம்ப வேகமா கிராஸ் பண்ணதுனால அந்த கப்பல் விருதையும் கொடுத்தாங்க. அப்ப இது பிரிட்டனுக்கும் ஒரு பெரிய அடியாவே இருந்துச்சு. ஜெர்மனில நம்மளோட ஒரு சூப்பர் கப்பல் செய்யுதே அப்படின்னு நம்மளும் அதை விட ஒரு தரமான கப்பலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்பதான் பிரிட்டிஷ் ஷிப்பிங் நிறுவனமான குனார்டும் இங்கிலாந்தோட அரசாங்கத்துக்கு ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டாங்க. இதனால 2 புதிய பயணிகள் கப்பல் உருவாகும். அது ஜெர்மன் கப்பலை விட ரொம்ப சிறந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அது இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. ஆனா பதிலுக்கு அவங்களும் ஒரு கண்டிஷனுக்கு உட்பட சொன்னாங்க. அது என்னன்றத அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த கப்பலை எப்படி வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கப்பலை மொத்தம் 6 தளங்களா உருவாக்கியிருக்காங்க. அதுல முதல் 2 தளத்துல இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்கல்ல, பணக்காரவங்க மட்டும் போறது, அதுக்காகவே ஒதுக்கி இருக்காங்க. இந்த கப்பலோட நீளம் சுமார் 240 மீட்டரும் அகலம் சுமார் 27 மீட்டரும் வருமா. இதோட எடையும் ரொம்ப பெருசுதான், 31,550 டன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இது டைட்டானிக்கை விட 100 அடி சின்னதா இருந்தாலும் டைட்டானிக்கை விட ரொம்பவே வேகமா போகுமா. இந்த கப்பலுக்குள்ள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே இருந்துச்சா. அது மட்டும் இல்லாம மின்சார விளக்குகள், லிப்ட், இது போன்ற ஆடம்பரமான எல்லாமே இந்த கப்பல்ல இருந்துச்சா. அது போக எங்க பார்த்தாலும் கண்ண கவர்ற கண்ணாடி பொருட்கள் இருந்ததாகவும் சொல்றாங்க. இப்ப அந்த இங்கிலாந்து சொன்ன ஒப்பந்தத்துக்கும் வருவோம். நீங்க அந்த கப்பலை உருவாக்குறதுக்கு நாங்களும் பணம் தரோம். ஆனா அந்த கப்பல்ல நாங்க சொல்ற மாதிரி சில அறைகள் வேணும். அந்த அறைகள்ல எங்களோட ஆயுதம், வெடிமருந்துக்கள்லாம் ரகசியமா நீங்க ஏத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் அந்த கம்பெனியும் ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த கப்பலோட வேலை 1904 ஆரம்பிச்சு ஜூன் 7, 1906 தான் முடிச்சிருக்காங்க. அப்ப என்னதான் கப்பலை உருவாக்கி 1 வருஷம் ஆனாலும் செப்டம்பர் 7, 1907 தான் இதோட முதல் பயணத்தையும் தொடங்குச்சு. அப்ப இந்த கப்பலோட முதல் பயணம் கிளம்பும் போது அந்த இடத்துல 2 லட்சம் மக்கள் கூடி நின்று பார்த்தாங்களாம். ஏன்னா இது அந்த காலகட்டத்துல ரொம்பவே பெரிய ஷிப்பா இருந்ததுனால தான். அப்ப இந்த கப்பலோட 2வது பயணத்திலேயே ஜெர்மன் ஷிப் வந்து ஒரு விருதை வாங்கிச்சு பாத்தீங்களா, அந்த விருதை இது தட்டி பறிச்சிருச்சு. என்னதான் லூசிட்டானியா அந்த விருதை வாங்கினாலும் லூசிட்டானியாவை உருவாக்கும் போதே அதோட தங்கச்சி கப்பலான மௌரிட்டானியாவும் அந்த விருதை பெறதுக்காக 2 பேருமே போட்டிட்டாங்களாம். மௌரிட்டானியா ஷிப்னா ஒன்னும் கிடையாது, லூசிட்டானியா உருவாக்கின கம்பெனி தான் மௌரிட்டானியாவையும் உருவாக்குனாங்க ஒரே நேரத்துல. அப்போ 1914 முதல் உலக போரும் ஆரம்பிச்சது. அப்ப பிரிட்டிஷ் வந்து லூசிட்டானியா ஷிப்பை ஆயுதம் ஏந்திய வணிக கப்பல் லிஸ்ட்லயும் சேர்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே லூசிட்டானியா வந்து ஆயுதமே ஏந்தல, அவங்க ஒரு வணிக கப்பலாக மட்டும்தான் இருந்தாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல போர் வேற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அட்லாண்டிக்கை கடக்கிறதுக்கான தேவையும் ரொம்ப கம்மியாச்சு. அப்போ விங்ஸ்டன் சர்ச்னு சொல்றவர் வந்து கடற்படையோட தலைவராகவும் இருந்தாரு. அவர் வந்து நம்மளோட சூழ்நிலை கப்பல்லாம் போய்கிட்டு இருக்கலாம், இந்த போர் நாளெல்லாம் நிறுத்தி வைக்காதீங்க, வணிகம் செய்யற நடுநிலையான கப்பல்லாம் போய்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி நம்ம பொருளாதாரத்துக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் நடுநிலையான வணிகம் செய்யற கப்பல்களை அனுப்புறதுக்கு அலோவ் பண்ணாரு. ஆனா அவர் இந்த மாதிரி கப்பல்களை அலோவ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு அமெரிக்கா வந்து ரஷ்யாவை அடிக்கணும்ட்டு தான் இவருக்கு உள்நோக்கமா இருந்ததுனால இப்ப இப்படி அனுப்புனா ஏதாச்சும் அவனுங்க பண்ணுவானுங்க, அதனால அமெரிக்கா உள்ள பூந்து அடிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பொதுவான வணிக கப்பல்கள் எல்லாம் அலோவ் பண்ணிருக்காரு. அவர் நினைச்சது மாதிரியே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா அவர் இந்த மாதிரி நினைச்சாரா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது, அது ரூமரா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த காலகட்டமான 1915 தொடக்க காலகட்டத்துல ஜெர்மனியோட
படகுகள் எல்லாமே ரொம்பவே ஆபத்தானதாகவும் இருந்துச்சு. ஏன்னா அதுங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நீளமா இருந்தாலும் ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. அதனால ஜெர்மன் கிட்ட ஏராளமான படகுகளையும் உருவாக்குனாங்க. அதனால கிரேட் பிரிட்டன், அயர்லாந்து போன்ற பகுதிகள் எல்லாத்துலயுமே ஜெர்மனோட நேவிகளும் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ஜெர்மனியும் போர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு யாரும் அத்துமீறி கடலுக்குள்ள வர வேணாம் அப்படின்றதையுமே அறிவிச்சாங்க. அதே சமயத்துல நாங்க வணிக கப்பல், பொதுவான கப்பல் எதையும் அடிக்க மாட்டோம் மேக்சிமம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. சோ இது அப்ப மக்களுக்கும் தெரியணும் இல்லையா? அமெரிக்கால அப்ப இருந்த எல்லா நியூஸ் பேப்பர் கம்பெனியுமே இதை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ஜெர்மனி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க, யாரும் அத்துமீறி கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு. அதையும் மீறி நீங்க போனீங்கன்னா அது எல்லாமே உங்களோட சொந்த ரிஸ்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதான் நடுநிலையா இருக்கிற கப்பல்கள் எல்லாம் அடிக்க மாட்டாங்களே அப்படின்ற நம்பிக்கையிலையும் லூசிட்டனியா 696 பணியாளர்களை கொண்டு 1266 பேசஞ்சர்களோட கிளம்பிச்சு. அப்ப கிளம்பி ஒரு வாரத்துக்கு ரொம்பவே பதட்டமா தான் இருந்தாங்க, நமக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு. அப்போ ஒரு வாரம் ஆகி நமக்கு எதுவும் ஆகல, அவங்க நம்மளை அடிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மே 7, 1915 அயர்லாந்தோட தெற்கு கடற்கரையொட்டி 18 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரஷ்யன்ஸோட போட்ல இருக்கிற நேவி ஆபீசரும் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெர்மன்ஸோட நேவி ஆபீசர் அந்த படகை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு வணிக கப்பலை விசாரிச்சிருக்காங்க. பேப்பர் எல்லாம் கரெக்டா இருக்குதா, நீங்க பொதுவான கப்பல் தானே அப்படின்னு. அப்ப அந்த கப்பலோட பேப்பர் எல்லாம் கரெக்டா இருந்ததுனால சரி ஓகே நீங்க இப்ப போகலாம், அடுத்த முறை இங்க வர கொஞ்சம் யோசிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்ப என்னடா நம்ம மேல பயம் இல்லையா, நம்ம போர் அறிவிச்சிருக்கோம், இருந்தாலும் அடிக்கடி இந்த இடத்துக்கு கப்பல் வருதே அப்படின்னு இந்த முறை எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம் அப்படின்னு துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. அப்ப அந்த துப்பாக்கியால சுட்டு என்னைக்கு நம்ம சாவடிக்கிறது அப்படின்னு ரஷ்யன்ஸோட நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து டர்பிடோன்னு சொல்ற ஒரு ஏவுகணைய லூசிட்டானியா மேல ஏவுனாங்க. அது கடலுக்கடியில இருந்து ரொம்பவே வேகமா லூசிட்டானியாவை தாக்குது. அது தாக்குனப்ப அந்த கப்பல் முழுவதும் ஒரு பயங்கரமா சத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்த பேசஞ்சர் எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருந்துகிட்டு இருக்கும் போது அந்த கப்பலும் கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கடியில மூழ்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த டர்பிடோ ஏவுகணை இடிச்சப்போ ஒரு சத்தம் கொடுத்த மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பல்ல இருந்து இன்னொரு சத்தமும் வந்துச்சு. அதை ஜெர்மனோட நேவி ஆபீசர் எல்லாருமே நோட் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஏவுகணை ஒரு வாட்டி தானே சத்தம் கொடுக்கும், இது என்ன மறுபடியும் 2வது முறை ஒரு சத்தம் வருது அப்படின்னு. அப்ப அந்த ஏவுகணை இடிச்ச அடுத்த 18வது நிமிஷத்துல லூசிட்டானியாவும் ஃபுல்லாவே கடலுக்குள்ள மூழ்கிச்சு. அப்போ மக்கள்ல எத்தனை பேர் பொழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொழைச்சுக்கிட்டதை விட இறந்து போனவங்க அதிகமா இருந்தாங்க. 1959 பேர்ல 1198 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல 128 பேர் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த கப்பல் முழுகிறதுக்குள்ள அங்க லைஃப் போட் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைஃப் போட் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த ஏவுகணை இடிச்ச வேகத்துல அது ஒரு பக்கமா சாஞ்சதுல வெறும் 4 லைஃப் போட் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சதா சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி 128 அமெரிக்கன்ஸ் இறந்து போனதுனால தான் அமெரிக்காவும் முதல் உலக போருக்குள்ள என்றாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அந்த ஏவுகணை இடிச்சப்போ ஒரு சத்தம் தானே கேட்கணும், அது என்ன மறுபடியும் இன்னொரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அதுக்கு வருவோம். ஜெர்மனி கிட்ட ஏன் நீங்க அந்த கப்பலை தாக்குனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது ஆயுதம் எடுத்துட்டு வந்துச்சு, அதனால தான் நாங்க தாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லூசிட்டானியா கப்பல் ஒரு நடுநிலையான கப்பல் தானே அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஏன் எங்க ஏவுகணை அடிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு லூசிட்டானியாவோட கம்பெனியும் குளிர்ந்த கடல் நீர்ல எங்க சூடான பாய்லர் பட்டதுனால தான் அந்த சத்தம் கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய சர்ச்சை என்னதுன்னா பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு தேவையான வெடிமருந்துகள் எல்லாத்தையுமே லூசிட்டானியால தான் கடத்தி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்களா. இங்கிலாந்து கவர்மெண்ட் கூட ஒரு தனியான ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி எங்க ஆயுதங்கள், வெடிமருந்துகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அப்ப அந்த ஏவுகணை லூசிட்டானியாவை அடிச்சதுனால தான் அதுக்குள்ள இருக்கிற வெடிமருந்துகள் எல்லாமே வெடிச்சு சதர்னதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த 2வது வெடிப்பு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கப்பல் இன்னும் சீக்கிரமா மூழ்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படியே ஜெர்மனி இந்த மாதிரி ஒரு கப்பலை தாக்கிட்டாங்க அப்படின்னு உலகம் முழுவதும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ஜெர்மனியை எதிர்த்தாங்க. நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு, அப்பாவி மக்கள் உங்களால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. லூசிட்டானியா கப்பல் கடலுக்குள்ள மூழ்கினது ஒரு விபத்து மட்டும் இல்ல, அது ஒரு போரோட திருப்பு முனையாவே மாறிச்சு. அந்த கடைசி லூசிட்டானியாவோட 18 நிமிஷம் தான் உலக வரலாற்றையே மாத்திச்சு அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த லூசிட்டானியாவை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? புதுசா கேட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏதாவது இதுல மிஸ்டேக் பண்ணிருந்தா கூட அதையுமே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்கை பத்தி பார்க்கலாம். ஸோ ஹாவ் a great day.